பிரபல நடிகையோடு தொடர்பான்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் அவரை முகம் சொல்லிக்கிற மாதிரி பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியால ஒட்டுமொத்த சமூக வலைதளத்திலையும் இந்த வீடியோ இப்ப அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் நடவடிக்கை எடுங்க, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டு ஒருத்தவங்களை புண்படுத்தலாமான்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சுங்க. தன்னோட கடைசி படமான கூலி குறித்து இனிதான் முடிவெடுக்க இருக்க அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் அவரு பேசியிருந்தாரு. தன் மீதான ஒரு சில வதந்திகளும் அவரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த சந்திப்புல பிரபல நடிகையோட அவரை தொடர்பு பத்தி பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை கேட்டது ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. சினிமா பிரபலங்களை நோக்கி சில நேரங்கள்ல பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்புவாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்பவே முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இப்ப சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோக்கு கீழே நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. சமீபத்துல லோகேஷ் கனகராஜ் அவரு பேசும்போது நிறைய விஷயங்களுக்கு பதில் கொடுத்திருந்தாரு. அவரோட அடுத்த படம் வேலைகள் இதை பத்தின கேள்விகள் எல்லாம் கூட அவர்கிட்ட கேட்டும் போது அவர் ஏற்கனவே 10 படங்கள் தான் நான் இயக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா. இனி அவ்வளவுதானா, இனி படம் இயக்குற வாய்ப்பு இல்லையா, இல்ல நீங்க எந்த ஒரு முடிவும் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கலாம் இன்னும் நான் முடிவெடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சமீபத்துல கௌரி கிஷன் அவங்களோட விஷயத்துல கூட இந்த மாதிரிதான் ஒரு பத்திரிகையாளர் தரப்புல இருந்து கேட்ட கேள்வி ரொம்பவே அதிகமா வைரல் ஆகி அவங்களுக்கு ரொம்பவே அது மனது கஷ்டப்படுத்துச்சுன்னு அவங்க சொன்னப்ப கடைசியில அந்த பத்திரிகையாளர் மன்னிப்பும் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு. கூலி படத்துக்கு அப்புறமா லோகேஷ் கனகராஜ் அவரு நேற்று தான் கூலி வசூல் தொடர்பான கேள்விகள் கேட்டதுக்கு கைது 2 ரஜினி கமல் படத்துல இருந்து விலகியது அப்படின்னு பல்வேறு கேள்விக்கு விளக்கம் கொடுத்தாரு. ரொம்ப தெளிவாவே அதுல விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த சந்திப்புல அவர் பேசும்போது அவர்கிட்ட பத்திரிகையாளர் பிரபல நடிகை ஒருத்தர் கூட உங்களுக்கு உறவு இருக்கிறதா சமூக வலைதளங்கள்ல தகவல் வருதுல்ல, அது உண்மையான கேள்வி கேட்டாரு. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் அவங்க கேள்விகள் கேட்கறத ஏத்துக்க முடியாது, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பதில மட்டும் அவர் கொடுத்தாரு. இதோட நிறுத்தாம அந்த பத்திரிகையாளர் செகண்ட் ஃபேமிலி உருவாக்க போற எண்ணம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு லோகேஷ் அவரு இதுக்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்காம கிளம்பிட்டாரு. இது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பொது இடங்கள்ல பண்ணாதீங்க. அதுவும் அவரு நீங்க கேட்கிற திரைப்படங்கள் குறித்து விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி வதந்திகள் பரவுது, அதுக்கு என்ன பதில் கொடுக்கறீங்க அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி வெளிப்படையா பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள்ல இப்ப லோகேஷ் கனகராஜ் அவருடைய ரசிகர்கள் அதிகமான கருத்துக்களை முன்வச்சிட்டு இருக்காங்க. நடவடிக்கை எடுக்கணும்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.